வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை பார்க்க வந்த அனைவரையும் லைஃப் கைடு தமிழ் சேனல் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். புத்தர் நம் வாழ்க்கைக்கு தேவையான பல போதனைகளை கூறியுள்ளார். அப்படிப்பட்ட போதனைகளில் மன அமைதி பெற போதும் என்ற மனம் தேவை. இங்கு எத்தனை பேர் நாம் போதும் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில இருக்கிற வச்சு வாழலாம்னு நினைக்கிறோம் கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம கிட்ட இருக்கிறது பத்தல இன்னும் வேணும் தான் நம்ம வாழ்க்கை நோக்கி ஓடிட்டே இருக்கோம். போதுன்னு யாரும் திருப்தியா வாழறதே கிடையாது. ஒரு மனிதனை திருப்திப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. ஒரு மனிதனை யாராலையும் எந்த விஷயத்திலும் திருப்திப்படுத்தவே முடியாது. இன்னும் வேணுங்கிற ஆசை மட்டும்தான் இருக்குமோ தவிர, போதும்ன்ற மனப்பக்குவம் யாருக்கும் வரது கிடையாது. இப்படியே எதிர்காலத்துல இன்னும் வேணுன்ற ஆசை நம் நிகழ்காலத்துல நம்மளுடைய விருப்பங்கள், நம்மளை சார்ந்தவர்களுடைய சந்தோஷங்களை நம்ம இழந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு யாராவது மத்தவங்களுக்கு உதவி செய்யறோமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னு கேட்டா, எனக்கே இங்க எதுவும் இல்லாம இருக்கேன். இதுல எங்க போய் நான் உதவி செய்யறதுன்னு பதில் சொல்றதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்கிறோம். ஆனா ஒரு நாளைக்கு 10 ரூபாவாவது தான செய்யற நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். ஆனா அப்படி யாரும் செய்யறதுக்கு இங்க மனசு வரது கிடையாது. ஏழைக்கும் இங்க நிம்மதி கிடையாது. பணக்காரர்களுக்கும் இங்கு நிம்மதி கிடையாது. அப்படிப்பட்ட மன அமைதி பெறணும் அப்படிங்கிறத புத்தர் சொன்ன அழகிய கதையின் மூலமாக தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு புத்தர் பிடிக்கும் என்றால் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்னும் புத்தர் நெறிகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய புத்தர் சம்பந்த கதைகள் மற்றும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான புத்தர் கூறிய வழிமுறைகள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறைய உள்ளன. அனைத்தையும் பாருங்கள். புத்தரின் வழி சென்று நல்வாழ்க்கையை பெறுங்கள். புத்தரின் அமைதியை பெறுவதற்கான போதனை கதை. பண்டைய காலத்தில் சாவித்திரி நகரில் தனபாலன் என்ற செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஏராளமான செல்வம் இருந்தது. பெரிய வணிக நிறுவனங்களை நடத்தினார். இருப்பினும் தனபாலனின் மனதில் எப்போதும் அமைதி இல்லை. அவருடைய செல்வம் அதிகரித்து கொண்டே சென்றாலும் அதை இழந்து விடுவோமோ என்ற பயமும் மற்ற வணிகர்களுடன் போட்டியிட வேண்டும் என்ற பதற்றமும் அவர் நிம்மதியாக தூங்கவிடவில்லை. அவர் சிரிக்கும் போதும் பேசும்போதும் அவருடைய முகத்தில் எப்போதும் ஒரு கவலை ரேகை படர்ந்தே இருந்தது. ஒரு நாள் தன் மன அமைதியை தேடி தனபாலன் அருகிலிருந்த விகாரைக்கு சென்றார். அங்கே பகவான் புத்தர் அமைதியாக அமர்ந்திருந்து சீடர்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார். தனபாலன் பணிவுடன் புத்தரின் பாதங்களில் விழுந்து வணங்கினார். பகவானே என்று தனபாலன் தனது மனக்குழப்பத்தை வெளிப்படுத்தினார். உலகில் எனக்கு இல்லாத செல்வமே இல்லை. இருப்பினும் நான் ஒருபோதும் அமைதியுடன் இருப்பதில்லை. என் மனம் எப்போதும் பயத்திலும் கவலையிலும் அலைந்து கொண்டிருக்கிறது. இந்த உண்மையான அமைதியை, உண்மையான செல்வத்தை நான் எப்படி அடைவது? புத்தர் தனபாலனை புன்னகையுடன் பார்த்தார். தனபாலா, நீ உண்மையான செல்வத்தை தேடுகிறாய் என்றால் நீ முதலில் உன்னிடம்